இப்போ நமக்கான தொகுதி எண்ணிக்கை வந்து தமிழகத்திற்கான அந்த எம்பிக்களின் எண்ணிக்கை குறையாதுன்னு உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்லிட்டாரு. ஆனால் வட மாநிலங்களுக்கு நம்ம ஒப்பிடும்போது வந்து அவங்களோட எண்ணிக்கை வந்து அதிகரிக்குங்கிறாங்க. நம்ம அதை எப்படி குறை சொல்ல முடியாதுல்ல? அப்படி அவங்களுக்கு எண்ணிக்கை கூடக்கூடாது, நமக்கு குறையுதுன்னு சொல்லாமல் தவிர அவங்களுக்கு ஏன் கூடுதுன்னு சொல்ல முடியாது. நம்மளோட புவியியல் பரப்பில் பெரிய மாநிலமாக இருக்கக்கூடிய மாநிலங்கள் இருக்குது. உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் நீங்கள் சொன்ன மாதிரி இது நம்மளோட பரப்பளவு அளவில் அதிகமாக இருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் தான் உத்தரகாண்ட் உள்ளிட்ட மாநிலங்கள் வந்து இந்த பிரிஞ்சது. இதே போல் பீகார் அந்த மாதிரி சத்தீஸ்கர் மாநிலங்கள் பிரிஞ்சும் அது பெரிய பரப்பளவில் அதிகமாக இருக்கிறனால அந்த மக்கள் தொகையும் அதிகமாக இருக்கிறது. இதில் அவர்களுக்கு கூட குறைய கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுல என்ன நியாயம் இருக்குன்னு ஒரு தரப்பு கேட்குறாங்க. நம்ம அதோட புவியியல் பரப்பளவில் அதிக எண்ணிக்கை, அதிகமான மக்கள் தொகை உள்ள மாநிலங்கள் இது இயல்பு தானே. நம்ம இப்போ உத்தரப்பிரதேசம் எடுத்துக்கிட்டால் நம்மளோட பெரிய மாநிலம் அது. அதே போல் கேரளா எடுத்துக்கிட்டால் நம்மளோட கொஞ்சம் சிறிய மாநிலம் அது. இப்போ தெலுங்கானா எடுத்துக்கிட்டால் சின்ன மாநிலங்கள். தெலுங்கானாவுக்கும் பெரிய மாநிலமான உத்தரப்பிரதேசத்துக்கும் இல்லை மத்திய பிரதேசத்துக்கும் பீகாருக்கும் ஒரே அளவு எப்படி நாடாளுமன்ற உறுப்பினர் நீங்கள் கொடுக்க முடியும்? இல்லை லாஜிக் கேட்குறேன். இல்லை நல்ல கேள்வி. 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்த 543 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான எண்ணிக்கை தீர்மானிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் இந்த எண்ணிக்கை தொடர்கிறது. ஆனால் நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான மறுசீரமைப்பில் எல்லைகள் மாற்றி அமைக்கப்பட்டது, எண்ணிக்கை மாற்றி அமைக்கப்படலை. இப்போ நீங்கள் பழனி பாராளுமன்ற தொகுதி ஈரோடு பாராளுமன்ற தொகுதியோடு இப்போ மாறிடுச்சு எனக்கு 2011 ஆனால் இதுவே நீங்கள் அதுக்கு முன்னாடி தொகுதிகள், அதாவது தொகுதிகளுடைய எல்லைகள் மாற்றி அமைக்கப்பட்டது மறுசீரமைப்பில். ஆனால் அது மாதிரி சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற தொகுதியோடு மாற்றி அமைக்கப்பட்டது. ஆனால் எண்ணிக்கை மாறல. அப்போ எனக்கு ஏற்கனவே கபிலர்மலை தொகுதி நாமக்கல் மாவட்டத்தில் நான் சட்டமன்ற உறுப்பினராக 2011 அதுவரை கபிலர்மலை தொகுதியாக இருந்துச்சு. கபிலர்மலை சட்டமன்ற தொகுதியாக இருந்த அந்த தொகுதி 2011 சட்டமன்ற தொகுதிக்கான மறுசீரமைப்பில் நான் பரமத்தி வேலூர் சட்டமன்ற தொகுதியாக அது மறுவரையறை செய்யப்பட்டு அதனுடைய தலைமையிடம் மாற்றப்பட்டு அதில் நான் சட்டமன்ற உறுப்பினராக வர்றேன். அப்போ இவைகளெல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி மாநிலங்களுக்குள்ளும் நாடுகளுக்குள்ளும், அதாவது தேசம் முழுக்க, நாடு முழுக்க, இந்தியா முழுக்க எல்லைகள், அதாவது அந்த மாநிலங்களில் அதனுடைய எண்ணிக்கை உயரல. சட்டமன்றமோ நாடாளுமன்றமோ மாநிலங்களுக்குள் இருக்கக்கூடிய எல்லைகள் வருவாய் கிராமங்கள், ஆனால் மாநிலங்களுக்கான பிரதிநிதித்துவம் அப்படியே இருந்துச்சு. சட்டமன்ற உறுப்பினர்கள் 234 234. நம்முடைய தமிழ்நாட்டில் 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களா 39. பாண்டிச்சேரி ஒன்று தான். ஆனா 1971 அதனுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்படிதான் இப்ப இருக்கிற நம்ம 543 என்கின்ற இந்திய நாடாளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை தீர்மானிக்கப்பட்டு நடைமுறையில் பராமரிக்கப்பட்டு வருகிறது. தேர்வு செய்யப்பட்டு பாராளுமன்றத்தில் பணியாற்றுகிறார்கள். நீங்க சொன்ன மாதிரி இது ஏற்கனவே பரப்பளவில் அதிகமாக இருந்து ஏற்கனவே மக்கள் தொகையில் அடிப்படையாக இருந்தா அதெல்லாம் 1973 குடும்ப கட்டுப்பாடு அறிமுகப்படுத்தப்பட்ட காலகட்டம் அது. அப்பொழுது நீங்க தமிழ்நாடு அல்லது இந்தியாவில் இருக்கிற பிற மாநிலங்கள் மக்கள் தொகை, அதனுடைய நிலப்பரப்பினுடைய அளவு அதிகம் கூட உயர்வு தாழ்வு இவைகள் எல்லாம் கணக்கிட்டு தான் உத்தரப்பிரதேசத்துக்கு 80 அப்படின்னு இப்போ உத்தரகாண்டோட சேர்த்து எவ்வளவு தெரியல 80 இப்போ இருக்கு. அது மாதிரி தமிழ்நாட்டுக்கு நம்ம 39 இருந்தது. இது ஏற்கனவே 2001 அந்த 25 ஆண்டு காலத்திலேயே அது இதனுடைய இந்த சிஸ்டம், இந்த முறை மாற்றி அமைக்கப்பட்டிருக்கணும். ஆனால் நம்ம மீண்டும் 2001 அப்போது இருந்த அரசாங்கத்துக்கிட்ட நம்ம இதை பத்தி விளக்கி சொல்லி அது 25 ஆண்டுகள் கூடுதலாக உயர்த்தி தர்றாங்க, எந்த மாறுதலும் இல்லாம. இப்ப அதுதான் இப்ப நீங்க 25 ஆண்டுகள் கடந்து 2026 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தினால் அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் நமக்கு தமிழ்நாடு மக்கள் தொகையில குறைஞ்சிருக்கு. ஆனால் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், பீகார் மாதிரியான இந்தி பேசுகிற மாநிலங்கள் மக்கள் தொகை பெருமளவில் உயர்ந்திருக்கு. அந்த அடிப்படையில் நாடாளுமன்ற எண்ணிக்கை உயர்த்தினால் கிட்டத்தட்ட அங்க 140க்கு பிளஸ் போகும். கிட்டத்தட்ட இருமடங்கு கூடுது. 80னா கிட்டத்தட்ட 160க்கு 140 வந்துடுறா, 80 விழுக்காடு உயருது. ஆனா நான் என்ன கேட்கிறேன், ஏற்கனவே 1971 மக்கள் தொகை அடிப்படையில் தானே பிரிச்சிருக்காங்க, இந்த எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க. இப்ப திரும்பி அப்படித்தான் கொடுக்க முடியும். அல்ல அதான் நான் 1972 வரைக்கும் நம்ம கன்னடையாவுக்கு தெரியும். ஒட்டுமொத்த இந்தியாவுக்குள்ளேயுமே குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம் அறிமுகமான காலம் அது. இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற கருப்புசாமி 10 பிள்ளையை பெற்றுக்கொண்டால் பீகாரில் இருக்கிற உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற சுரேஷோ அல்லது காமேஷோ அதே 10 பிள்ளை பெற்றுக் கொள்வார்.
அப்போ அவர் இந்தி பேசுகிற காமேஷுக்கு என்ன பிரதிநிதித்துவம் கிடைக்குமோ இங்கே ராமசாமிக்கு குப்புசாமிக்கு அதே பிரதிநிதித்துவத்தை கிடைக்கும். ஆனால் இங்கே இருக்கிற அரசியல் விழிப்புணர்வு கல்வி அறிவு பெற்று ஐரோப்பிய அமெரிக்க மேலை நாடுகளினுடைய ஒப்பிட்டு அதனுடைய வளர்ச்சி அதுக்கான காரணிகளில் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவது ஒன்று என்பதை உணர்ந்து நம்ம பெண் விடுதலை, பெண்கள் உரிமை, மாநில மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவது என்பது நாட்டின் இன்றியமையாததா விளம்பரப்படுத்தியதில் அரசின் மத்திய அரசினுடைய கொள்கை முடிவு. அப்போ நம்ம ஐயாவுக்கு தெரியும், நெருக்கடி காலகட்டத்தில் அண்ணன் இந்திரா பிரதம அமைச்சராக இருக்கிற பொழுது அப்போ ராஜீவ் காந்தியுடைய அண்ணன் சஞ்சய் இருந்தார், சஞ்சய் காந்தி. அவர் வடநாடுகளில் கட்டாய குடும்ப கட்டுப்பாட்டெல்லாம் செய்கிறாருங்கிறதெல்லாம் மிகப்பெரிய அது செய்தியாகி பரபரப்பாக்கப்பட்டு அதில் தான் நீங்கள் 2 பிள்ளைகளுக்கு மேற்பட்ட சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினரை போட்டியிட முடியாது, அரசு பணிகளில் சேர முடியாதுங்கிற திட்டம்லாம் எங்கிருந்து வந்துச்சு? இதெல்லாம் மக்கள் தொகை கட்டுப்படுத்துவதற்காக. இப்படிப்பட்ட விழிப்புணர்வின்பால் தமிழ்நாட்டில் நம்ம கேரளா தென் மாநிலங்களில் கல்வி அறிவு பெற்று நம்ம ஒரு வளர்ந்த மாநிலங்களாக வளர்ந்த பிறகு நம்ம மக்கள் தொகை கட்டுப்படுத்திட்டோம். நாம் இருவர் நமக்கிருவர் என்று இருந்தது. நாம் இருவர் நமக்கேன், நம்ம ஒருவர் போதும் நமக்கேன் இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவருங்கிற ஒரு குழந்தைக்கு கூட போனோம் சைனாவுக்கு ஈக்குவலா. இது சைனாவிலேயே இதே மாதிரி நம்ம திட்டத்தை முன்மொழித்து இப்போ சைனாவில் மிகப்பெரிய மக்கள் செறிவு, நம்மை விட மக்கள் தொகையில் அதிகமாக இருந்த சைனா இப்போ குறைந்திருக்கிறது. இவ்வளவு நம்ம ஆனால் இப்போ நம்ம சட்டம் போட்டு தடுக்கல, அது வட மாநிலங்கள் அதை ஏற்கல. இப்போ நம்ம இந்தியா 142க்கு போயிட்டோம், சீனாவை முந்தி உலகிலேயே மக்கள் தொகை பெரிய நாடா நம்ம இந்தியா வந்துருச்சு. ஆகவே அப்போ நம்ம அரசின் கொள்கை திட்டத்தை ஏற்றுக்கொண்டு அரசின் கொள்கைக்கு நம்ம எந்த மக்கள் ஒத்துழைக்கிறார்களோ, அதாவது தமிழ்நாட்டு மக்கள், அவர்களை தண்டிக்கிற வகையில் அவர்களுடைய நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை தமிழ்நாட்டுக்கான மாநில உரிமையில் அந்த மக்களுக்கான பங்களிப்பை நாம் குறைப்பது தண்டிப்பதற்கு இணையானது என்பதனால் இதற்கு நாம் பரிசாக இன்னும் கூடுதலான எண்ணிக்கை தருவதற்கு மாறாக குறைப்பது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு தான் நம்ம வாதிக்கிறோம்.